நித்ரா நித்ராரசப்ரணயினோ மணிபாதரக்ஷே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானா ஷய்யா பணீந்திரமபிதோ பவதி விதத்தே ரத்னாம்சுபிர் யவனிகாமிவ தர்ஷனீயாம். மணிபாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே, பவதி உன்னுடைய, பிரதிபத்யமானா நீ வரும்போது, சவிதாம் கிட்டக்க, ரங்கேஸ்வரஸ்ய ரங்கநாதன் கிட்ட, ரங்கநாத நித்ராரச பிரணயினை, அதாவது தாயா பெருமாளுக்கு என்ன பெருமை? நல்லா படுத்துக்கிறார். அடுத்த பெருமை என்னன்னு, நல்லா அனுபவிச்சு படுத்துக்கிறார். உறங்குவது போல் அப்படியே அப்படியே ஜம்முன்னு படுத்துக்கிறார். முன்னாடி சொன்னேன், அந்த டென்ஷனே இல்லாம படுத்துட்டு இருக்கார். அதை விட என்ன பெருமை, இவர் உறங்குவதை தாயார் ரசிக்கிறார். அது லைஃப்ல அமையாது. இப்போ நல்லா தூங்குறான்னு சொல்லுவோம், தூங்காதவ என்ன பண்ணுவா தெரியுமோ? எப்படி தூங்குற பாருங்க, எனக்கு ஏன் ஒரு சொத்துக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது, நல்லா தூங்குறாரு, உட்கார்ந்த இடத்துல ஜம்முன்னு தூங்குறாரு அப்படின்னு தோணும் இல்லையா? தாயார் அப்படி இல்லை, நல்லா தூங்கிட்டு போட்டுமே நினைக்கிறார் இல்லையா? அதனாலதான் பொதுவா அந்த காலத்தை பெரியவாள் எல்லாமே சொல்லுவாங்க, நல்லா தூங்குறவாள் எழுப்பவே கூடாது. அதனாலதான் எல்லாரையும் நான் உபன்யாசத்துக்கு கூட்டுடுது. எல்லாரும் உபன்யாசத்துக்கு வந்துட்டா நான் எதுக்கு எழுப்ப போறேன், அவ பாட்டு தூங்கட்டும், நம்ம பாட்டு சொல்லி இருந்துக்கலாம் இல்லையா? ஆனா ரொம்ப மோசமா, ரொம்ப அப்படியே ஆடிலாம் பண்ணிவிட்டான்னு வச்சுவேன், அப்பதான் நான் மைண்ட் கிட்ட கொண்டு பேசுவேன் தெரியுமா? அப்ப அவ எழுந்துருவா டக்குன்னு. அப்படியே தூக்கம்னா இது மேலோட்டமா இருப்பா, ரொம்ப டீப்பா போய் கொரட்டை கிரட்டை எல்லாம் விட்டா உபன்யாசம் நமக்கே கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருக்கு. அதாவது நீங்கள்லாம் அப்படி இல்லை. சவிதம் நித்ராரச பிரணயினை, நித்ராரசம்னா அந்த உறக்கம் என்னும் விஷயத்தையே அனுபவிக்கணும். ஒரு வார்த்தை நித்ராரச பிரணயினை, அதுல ஒன்னா இருக்கக்கூடியவா விதத்தேவ ரத்னாம்சுபி, அதுல வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் தர்ஷனீயம் யவனிகா. இது என்னன்னா, நீங்க சில சில கட்டில்லாம் பார்த்திருப்பீங்க, அதுலயே ஒண்ணு உண்டு, ராஜா கட்டில் ராணி கட்டில், கிங்ஸ் பெட் குவீன் பெட் அப்படின்னு ரெண்டு உண்டு. அந்த பெட்ல வெறும் பெட்டா இருக்கும், இல்லாட்டா 4 பக்கமும் குச்சி நட்டுப்பா. அதுல என்னன்னா, அதுல ஒரு மெல்லிசா ஒரு போர்வை மாதிரி ஒண்ணு இருக்கும். அப்படியே நீங்க கோட்டையெல்லாம் அப்படியே ஒரு திரை மாதிரி, திரையின் பின் இருக்கின்றாய் கண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த திரையெல்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம நடுவில் படுத்துக்கிறது உண்டு இல்லையா? இப்ப பெருமாள் ரங்கநாதன் சாதாரணப்பட்ட நம்ம சுவாமிக்கே இது உண்டுன்னா, ரங்கநாதன் கிடையாதா? அவருக்கு சுத்தி ஒரு கர்டன் எழுப்பணுமா, டிஸ்டர்பன்ஸே இல்லாம அப்படி டிம் லைட்டா இருக்கணும். அதனாலதான் இந்த விமானங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ ஷேடுன்னு ஒண்ணு கொடுத்துருவா. நாங்க லைட் அணைக்க மாட்டோம், நீ உன் கண்ணை மூடிண்டா சரி சொல்லிட்டு கண்ணுல ஒண்ணு கொடுத்துருவா, காந்தாரி பட்ட மாதிரி ஒண்ணு கொடுத்துருவா வரங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல சுத்தி அந்த கட்டை இருக்கு, அங்க திரைய போட்டுருவானா. திரைக்கு எங்க போவார்? Where will he go for the curtain? அந்த curtain வந்து திக்கா இருக்கப்படாது, லைட்டா இருக்கணும். அதாவது வெளியிலயும் தெரியணும், அது கிட்டத்தட்ட as though அந்த மாதிரி இருக்கணும். அது இருக்கு, அதான் இல்ல. வெள்ளி பூனல் பொன் பூனல்னு போடுவா, பூனல் போடும்போது வெள்ளி பூனல் பொன் பூனல்னு போடுவா. அது என்னமோ வெள்ளியில போடுறாளான்னு நினைப்போம், அது அப்படி தொட்டையெல்லாம் விக்குழ வந்துடும். அந்த மாதிரி அதை விட மெல்லிசா மெட்டல்ஸ்க்கெல்லாம் malleability and ductility உண்டும்பா. அதாவது they can be drawn into sheets and wires. அது அங்கதான் தெரியும். மெல்லிச மயிரழ நம்ம பிரம்மரந்திரம் கூட அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த கர்டன் எப்படி இருக்கணும்னா, பெட்டை சுத்தி போட்டது லைட்டா இருக்கணும். பெருமாள் பாதுகையிலேருந்து வர ஒளிக்கற்றைகள் அது கர்டன் ஆயிடுறதாம். அதனால யவனிகா அப்படின்னு இந்த இடத்துல, யவனிகானா யாரு? வெரி குட். எங்க இருக்கு யவனிகா? எங்க வரும்? ஏதோ ரொம்ப பரமார்த்தமா கேட்டா மாமி பெங்களூருக்கு போயிட்டா. காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜெகன்மோகினி. அந்த இடத்துல இருக்க யவனிகா திரோதானகரின்னு இப்ப திரோதானம்னாலும் கேட்டுன்னு இருப்பான். திரோதானம் யவனிகா பரியாய வாச்சக சப்தம். தாயார் தான் பிரகிருதி ரூபேண இருந்து ஒரு திரையா இருக்கான. அதனால யவனிகா மாயா ஜெகன்மோகினி. அந்த மாதிரி இந்த இடத்துல யவனிகாம் பணீந்திரம் அபீதா. பணீந்திரம், பனி, பணன குட்டு. நம்ம கூட நமக்கு இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஆடை கிடைக்கிறதே குளிர் பிரதேசங்கள்ல எல்லாம், அதுக்கு ஒரு குட்டுன்னு ஒண்ணு இருக்கும். இப்படி நமக்கு அப்படியே ஒரு ஆதிசேஷன் மாதிரி இருக்கும், அது குட்டு. அதுக்கு பணம்னு பேரு. பணம்னா குட்டு. குட்டு யாருக்கு இருக்கும்? பாம்பு. அதனால பாம்புக்கு பனின்னு பேரு. பணம்னா குட்டு. குட்டை உடைத்தது, பணத்தை உடைத்தது பனி. என்ன பாம்புக்கெல்லாம் ஹுட் இருக்கும்? எல்லா பாம்புக்கும் இருக்கும் சார். இல்ல, கோப்ரா வெரைட்டிக்கு ஜென்ரலி இருக்கும். ஆனா இந்த கோப்ரா வெரைட்டிலே, பாம்பு வெரைட்டிலே யாரு தலைவர்? ஆதிசேஷன். அதனால அவருக்கு பனீந்திரன்னு பேர்.
அதனால இங்க பனீந்திரம் அபீதா, அந்த பனீந்திரமா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல சயனித்து கிடக்கக்கூடிய ரங்கநாதனை சுற்றி பாதுகா தேவியின் மணிகளிலிருந்து புறப்படக்கூடிய ஒளிக்கற்றையானது அவருக்கு நல்ல உறக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திரையான யவனிக்காக ஆகிவிட்டது அப்படின்னு எடுக்கிறார். சத்யஸ்வதுக்ரஹ தசானமிதாகிருதீனாம் ஸ்திரஸ்தாம் சுகம் நிஜருஷா மணிபாதுகே த்வம் பத்மா சகாய பரிவார விலாசினீனாம் பட்டாம் சுகைரிவ பயோதரமா விருணோஷி. மணி பாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, பத்மா சகாய, மகாலட்சுமியோடு உடை துடைவனாய், காந்தன், காந்த அப்படின்னா பிலவெட்னு இல்லையா? காந்தஸ்தே புருஷோத்தமஹா, தாயார பார்த்து ஆளு வந்தார் சொல்றார். தே உன்னுடைய காந்தன், பிலவெட் யாரு? புருஷோத்தமஹா, காந்தஹா தே புருஷோத்தமஹா, தே காந்தஹா புருஷோத்தமஹா. அதனால்தான் இந்த கமலஜாதளம்னு ஒரு கீதம் கத்துப்போம், தெரியுமா? தெரியுமா? கமலஜாதள விமல சுனயன கரிவரத கருணாம்பூதே கருண சரதே கமல காந்த அப்படின்னு அந்த இடத்துல வருது இல்லையா? காந்த அப்படின்னா பெருமாளுடைய காந்தை. பரிவார விலாசினா, பரிவார விலாசினா பெருமாள் இப்போ வர இந்த ரொம்ப இந்த பணத்துல பொசிஷன்ல எல்லாம் ஹையா இருக்கக்கூடிய வாடெல்லாம் இந்த சலச்சித்திரங்கள்ல எல்லாம் காமிச்சா அவளுக்கு கோட் போடுறதுக்கு இங்க பின்னாடி 2 பேர் இருப்பா. இப்படி இப்படி ஒரு கை தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் சென்றும் இவர் 2 கையை நீட்டுவார். அவ இந்த பக்கம் இப்படி போடுவா, இந்த பக்கம் இப்படி போடுவா, அவரை இப்படி ஃபிட் பண்ணி இல்லையா? அது பார்த்துருக்கல. அப்புறம் அவர் வந்து இப்படி சாப்பிடும்போது ஒரு ஜூஸை கொண்டு வைப்பா. அப்புறம் காலில் அந்த பாதுகையை ஃபிட், அவளுடைய ஷூவை ஃபிட் பண்ணுறதுக்கு உட்லேண்டோ ஹஷோ பப்பியோ ஏதோ ஒன்று ஃபிட் பண்ணுறது அந்த பாதுகையை கொண்டு நிறுத்துவா. சாதாரணப்பட்ட நம்ம சுவாமிக்கே வரும்போது ரங்கநாதருக்கு இருக்காதா? அதனால ரங்கநாதருக்கு அந்த அந்த அந்தம்புரத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் பாதுகாதேவி எடுத்துன்னு வராலாம். அப்படியே அவரை பார்க்கும்போது அப்படியே சொக்கி போயிட்டார். ரொம்ப அழகா இருப்பார் இல்லையா ரங்கநாதர்? பார்த்த உடனே கீழே போகும்போது அவளுடைய மேலாடை கொஞ்சம் நழுவுறா மாதிரி இருக்குமா. பெருமாளால தாங்க முடியாதாம். இவர் திரௌபதி மான சம்ரக்ஷணம் பண்ணவர். அதனால பாதுகையை கொண்டு நிறுத்துறா இல்லையா? அந்த பாதுகா தேவியிலிருந்து ரத்னங்களிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ஒளிக்கற்றையானது டெம்பரரியா அவளுக்கு பிளவுஸ் மாதிரி அமைஞ்சிருமா. என்ன மாதிரி யோசிச்சுக்க 3 மணி நேரம் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்க. அதனால உத்கிரக தசா அவ வந்து அது வசதி நிற்கும் போது துவம் நிஜ ருச்சா பட்டாம் சுகைஹி அவ்ரினோஷிஹி இவ. பட்டாம் சுகைஹி, பட்டன்னா அந்த இடத்த கிளாத் ஆல ஏற்படக்கூடிய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தினால் ஏற்படக்கூடிய பயோதரம் சிரஷ்ட அம்சுகம், எந்த ஏற்கனவே அவ ட்ரெஸ் நழுவி விழுறதோ அதுக்கு பதிலா இது அந்த இடத்துல போய் ஃபிட் ஆயிடுமா. இந்த லைட், அதாவது பகவான் வந்து பக்தர்களை நழுவ விடுவதில்லை. சுதி கிடையாது. சுத்தினா கீழே நழுவது. when there is a slide it is called சுதி. பெருமாள் வந்து சுதியை ஏற்படுத்துறது இல்லை. அதனால அச்சுதன் அவர் பேர். சுதி இல்லை இல்லையா? அதனால அச்சுதன். அதனாலதான் ருக்மிணி வந்து பிளாக்மெயில் பண்றார். சுவாமி உன் பேர் अच्युतन தானே? हाँ रुक्मिणी मेरा नाम अच्युत ही है, तो आप आज आ जाओ, मुझे लेके जाओ. अतः श्रुत्वा गुणान् भुवन सुंदर शृण्वदान्ते निर्विश्य कर्ण विवरैः हरतोंगतापं रूपं दृशां दिशिमताम् अखिलार्थलाभं त्वयि अच्युता आदिशति चित्तम अपत्रपम्मे. अपत्रपம்னா என்ன? நீங்கள்லாம் அப்படியே பாகவதத்தை கரைச்சு குடிச்சிருக்கீங்களே, சுகருக்கே டவுட் கிளியர் பண்ணுவேன். அபத்திரப்பம்னா என்ன? மானம் கெட்டதுன்னு அர்த்தம். ஷேம்லெஸ். அவ சொல்றா பாருப்பா, எல்லா கதையிலையுமே எப்படி இருக்கும், ஆண்கள் தான் பெண்கள் பின்னாடி போவா. ஹேமா எங்கே இருக்கிறாய் ஹேமா அப்படின்னு அப்படி தேடி கோபால் ஹேமாவை தேடி கொண்டு சென்றான் அப்படின்னு தொடர்கதையில வரும். அப்புறம் ஹேமா வந்து 29A பஸ் ஏறுவோம். அப்படியே அந்த இது கோபால் வெளியிலேயே நின்று காத்துட்டு போய் விடுது. கதையெல்லாம் இருக்கும். கோபால் தான் காத்துட்டு கூடாது, ஹேமா காத்துட்டு கூடாது. ஹேமா எப்படி பார்க்கணும், ஒரு திரும்பி பார்க்கணும். 11வது நாள் தான் ஒரு திருமணம். அப்படிதானே கதை இருப்பாரு. அந்த சுவாமி தான் அந்த நாயகி பின்னாடி போவார். ஆனா இந்த ருக்மிணி சொல்றா, எனக்கு வெக்கமே கிடையாது, நான் உன் பின்னாடி வரேனே. அபத்திரப்பம் மே, நான் தானே ஷேம்லெஸ்.
உன் பின்னாடி வரேனே அப்பவாவது நீ அச்சுதன்கிற பேரை காப்பாத்த கூடாதா? ரொம்ப பியூட்டி. அதாவது நீங்க எப்படி ரசிக்கணும்னா, அத ஒரு பாராயண கிரமம் ஒண்ணு. "ஸ்ருத்வா புராண் புவன சுந்தர சிங்கதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவ்ரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் துஷாம் துஷிமதா மகிழாத்தலாபம் பையஞ்சுதா விசித சித்தம் அபத்ரபமேகாத்வா முகுந்த மஹதி குலசீல ரூப வித்யா திரவிண தவ வித்யா வயோ திரவிண தாம விராத்மதுல்யம் தீராவதிம் குலவதீன பிரணீத கன்யா காலே நிசிம்ம கர்ணரதோ உபமனோபிராமம்." இது ஒரு பாராயண கிரமம். அந்த அர்த்தத்துக்குள்ள போயிட்டேன்னா ஒரு வார்த்தைக்கு மேல நகரவே நகராது. அதனால ஒரு விதத்துல நமக்கு புரியாம இருக்கிறதே இல்ல. ஒண்ணுமே புரியறதில்ல பாருங்க. அபத்ரபமே சுத்வா குணான் ஒரு நாயத்தருண் விஷகர்ண விரையறதவங்க தாபம் ரூபம் அந்த சிவ அர்த்தம் மட்டும் புரிஞ்சுடுத்து நகரவே நகராது. புரிஞ்சுடுத்துனா பல பேர் கத்கத ஸ்வரத்தோட ராமாயணத்துல அடுத்த ஸ்லோகம் நகராது. பல பேருக்கு பாராயணத்துல அப்படியே உட்கார்ந்துருவா. ஐயோ இப்படி சொல்லியிருக்காளே இந்த ஆயார், இப்படி சொல்லியிருக்காளே பெருமாள், நமக்கு நல்ல வேலை தெரியறதே இல்லை. அவ என்ன சொல்லிட்டு போட்டோம், நான் இன்னைக்கு 1000 ஸ்லோகம் முடிச்சாகணும் அவ்வளவுதான். அபத்ரபம்மேனா ஷேம்லெஸ்ஸா இருக்கேன்னா, அதுக்காக சுதி இல்லாதவனே அச்சுதா ஆவிஷதி சித்தம் அபத்ரபமே, உனக்கு தானே அச்சுதன்னு பேருனா. அப்படின்னா நழுவ விடுவதில்லை. மானத்தை மட்டும் இல்ல, வஸ்திரத்தை கூட நழுவ விடுவதில்லை. அவருடைய ரஷ்மி ஜாலை பிளவுஸ் மாதிரி அமைஞ்சுருது. பயோதரம் ஸ்ரஷ்ட அம்சுகம் அப்படின்னு எடுக்கிறார். தேவஸ்ய ரங்க வசதேஹே புரத பிரவருத்தைர் உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மி ஜாலைஹி மண்யே மதீய ஹிருதயாயதன பிரவேச மங்கல்ய தீபகணிகா மணிபாதுகே த்வா மணிபாதுகையே மன்னி நான் நினைக்கிறேன் துவாம் உன்னை உத்தூத திமிராம் எது உலகத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிற இருளையும் போக்குமோ, மணிரஷ்மி ஜாலகி எதனால போக்கும், அந்த மணிகள்லேருந்து வரக்கூடிய ஒளி கற்றைகளினால், அந்த ரேஸ் ஆஃப் லைட்டினால் பரிவிருத்தைஹி எது எல்லா இடத்திலும் பரவுமோ, புறத்தகா என் கண்ணெதிர்க்க பரவுமோ, தேவஸ்ய ரங்கநாதனுடைய அடுத்தது தீப கணிகா மங்கல்ய பிரவேச. அதாவது இப்ப நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே சில சின்ன கோவிலா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம வந்தோம்னா வார்த்தையாரே கொஞ்சம் அந்த திரிய மேல ஊத்துவேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா வளர்ச்சம் போடும். இப்ப ஸ்ரீரங்கம் திருப்பதி மாதிரி கஷேத்திரங்கள்ல மக்கள் வந்துட்டே இருக்கா, பெரிய வழக்கு பக்கத்துல எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த வழக்குத்தான் பெருமாளை காட்டி நமக்கு காண்பித்து கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பாதுகாதேவியின் ரத்னங்கள்ல இருந்து வரக்கூடிய ஏந்தி வச்ச வழக்குத்தான் நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்குது. அதனால பிரவேச ஆயதன மதிய கிருதய, அது என்னுடைய மனசுக்கு தெரியறதே. அதனால என்னுடைய மனதின் இருளை கூட போக்கடிக்கட்டும் சொல்ற. ஆகீர்ண ரத்ன நிகராம் மணிபாதுகே த்வாம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதாம் விபணிம் பிரதீமஹ யத் சம்சயேன பவதி ஸ்திர பக்தி மூல்யம் கைவல்யமத்ர ஜகதாம் கிரய விக்ரயார்ஹம். கிருஷ்ணாவதாரத்துல ஒரு வயோதிக ஸ்திரீ வயசானவோ காட்டுல போய் ஜாமுன் பழத்தை பழச்சுன்னு வருவோம். நாவல் பழம், கிருஷ்ணருக்கு நாவல் பழம் தான் ரொம்ப பிடிக்கும். ராமர் அப்படிலாம் இல்லை. அவர் அப்படி பிடிச்சது பிடிக்காது. அவர் படிச்சது நீர் மோரும் பானகம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மேன் ராமன். ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை. சீடை கொடு, அத்தை கொடு, இத்தை கொடு, நம்ம பஸ்ல வந்துருக்கணும். அவர் எல்லா வருஷமும் அவருக்கே அப்பேற்பட்ட பகவான் கிருஷ்ணாவதாரத்துல வீடு வீடா போவாராம். ஏன்னா நம்மாத்துல பண்ண எந்த ஒரு தளியுமே ருச்சிக்காத்திரி, இன்னொத்தராத்துல பண்ணதுதான் ருச்சிக்கும். மெனக்கெட்டு போய் இன்னொத்தராத பானையை உடைச்சு அந்த வெண்ணெய் சாட்டு அவளுக்கு எவ்வளவு எல்லாம் வேலை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வருவார். ஆனா அவரு கிருஷ்ணாவதாரத்துல தன்னுடைய பரமாத்மா தத்துவத்தை காமிச்சுட்டார். ஒரே சமயத்துல நிறைய வீட்டுல இருப்பார். ராமாவதாரத்துல ரொம்ப ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். இது பாருங்க, நான் உங்களை மாதிரி உங்களுக்கு நடுவிலே தான் இருக்கு, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்லாம் சொல்லிட்டார். கிருஷ்ணாவதாரத்துல அப்படி இல்லை. எல்லாம் வீடு வீடா போவார். இந்த பானை உடைப்பார், அந்த பானை உடைப்பார். கோமண மாமியாத்துக்கு போவார். கோமண மாமி கோவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். இந்த மாமி ஓடும்போது அந்த எதிராத்து மாமி தாமோதர் அப்படின்னு ஓடிட்டு போவோம். ஒரே சமயத்துல 2 வீட்டுக்கு போயிடுவேன். அதனால இந்த மாமி கோவிந்தன் கத்துவா, அந்த மாமி தாமோதரன் கத்துவா. அதனால அந்த தெருக்கு போனேன்னாலே ஒரே இவர் பேரா கேட்கும், கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு கேட்குமா. அதனால எந்த அளவுக்கு ஆயிடுமா, ஜாமுன் வித்தக்கூடியவோ என்ன பண்ணுவோம், ஜாமுன் 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 விற்பா இல்லையா. விற்கக்கூடியவா கத்திரிக்காய் வாங்குறியா, கத்திரிக்காய் ஆளுடைய இப்படிதானே கர்நாடகால எல்லா பக்கமும் வித்துன்னு வருவா. இவளுக்கு கேட்கிற வார்த்தையில இவ வித்துன்னு வர்றது வேற ஏதோ, ஆனா கேட்கிற வார்த்தை கோவிந்த தாமோதர. அதனால இவ என்ன பண்ணி கோவிந்தன் வாங்குறியோ எது கேட்கிறோமோ அதுவாயிடுமோ பாருங்க. இவ ஏதோ வேற ஏதோ விற்க வந்தவோ கோவிந்த தாமோதர கோவிந்த 1 கேஜி கோவிந்த தாமோதர. அதனால்தான் அவரும் எழுதுறார் நாமாத்சா பசார்னு எழுதுறார்.
இது பசாரா. ஆனா இந்த பசார்ல வெறும் நாமங்கள் தான் விக்குமா. நாமாசா பசார், பண்டரி நாமாசா பசார்னா. அந்த மாதிரி இந்த இடத்துல பாதுகா தேவியை தரிச்ச பகவான் இருக்காரு இல்லையா, அப்படி நடந்து ஸ்ரீரங்கத்துல வராராம். அப்ப என்ன ஆயிடுத்தா, மோட்சத்தை விற்க ஆரம்பிச்சுட்டாளாம். பாதுகா தேவி வந்து கேட்டாங்க, மோட்சம் வேணுமா, மோட்சம் வேணுமா, மோட்சம் வேணுமா, மோட்சம் வேணுமா, மோட்சம் வேணுமா, ஃப்ரீயா எப்படி ஹோல்சேல்ல மோட்சம் கிடைக்கிறது எங்கேயாவது கிடைக்குமா? எல்லாரும் சனகாதிக தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மோட்சத்துக்காக அவ பண்ணா, ஸ்ரீரங்கத்தை ஹோல்சேல்ல விற்கிறது. நம்ம போய் அதுக்காக 4-5 வாங்கிட்டு. நம்ம மக்கள் எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நிறைய கிடைச்சுடுத்து, ஃப்ரீயா கிடைச்சுடுத்துன்னு வச்சோம். வேணாம் சார், 4-5 மோட்சம் கையில குடுங்க சார். பேக்ல போட்டு எடுத்துட்டு வரேன். பாம்பு குடுத்தா கூட 4 பேர் வரணும்வா. ஃப்ரீயா குடுக்கறத 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மோட்சமே கிடைக்கிறதுங்கிறார். அதனால ஆக்கீர்ண ரத்ன நிகராம், ரத்னங்கள் பொருந்திய ரங்கேஸ்வரஸ்ய லலிதா, லலிதான்னா ரொம்ப பியூட்டிஃபுல்னு அர்த்தம். விபனீன், விபனின்னு சொன்னா மார்க்கெட்டுன்னு அர்த்தம். மார்க்கெட் தெருல எது சம்ஸ்ரயேன கைவல்யம், கைவல்யம்னா இந்த இடத்துல மோட்சம். கைவல்யம் வேற, மோட்சம் வேற. கைவல்யம்னா கேவல ஞானம்னு அர்த்தம். மோட்சம்னா பரமாத்ம சாட்சா்காரம். இந்த இடத்துல கைவல்யம்ங்கிறது மோட்சம். ஸ்திர பக்தி மூல்யம், எது பக்திக்கு வித்திட்டு வைக்கின்றதோ, பவதி கிரய விக்கிரயார்ஹம். கிரய விக்கிரயார்ஹம்னா கிவ் அண்ட் டேக், பார்ட்டர் நடக்கக்கூடிய இடம். ஜெகதாம் அத்ர, இந்த இடத்துல நடக்கிறதே அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அடுத்தது 499வது ஸ்லோகம். எப்பவுமே வந்து இந்த மேட்ச் எல்லாம் ஆடும்போது 49வது ஓவர், T20 இருந்தா 19வது ஓவருக்கு ஒரு விசேஷம் வந்து பெனல்டி மேட். இதுதான் அப்படியே லாஸ்ட் சீட்ல நுனியில உட்காந்து நீங்க கேட்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இந்த அனுஷ்காலாம் அப்படியே பார்த்துட்டு இருப்போம், கீழே என்ன பண்ண போறாரு சுவாமி அப்படின்ட்டு. அந்த மாதிரி கார்பரேட் பாக்ஸ்ன்னு பாக்குற மாதிரி இங்க பார்க்கணும். தியக்தும் க்ஷமம் பகவதோ ஜெகதீஸ்வரத்வம் வஜ்ராங்குஷத்வஜ ஜஸ்த்வத்வஜ த்வஜ சரோருஹ சக்க சின்னம் ஆஸ்லிஷ்ய நிர்பர ருச்சிம் மணிபாதுகே த்வாம் ஆசீதனாபரண சுந்தரமங்கு அங்கிரி பத்மம். மணி பாதுகை, மணிகள் பொருந்திய பாதுகை பகவதா, பெருமாளுடைய அங்கிரி பத்மம், பெருமாளுடைய பாதம். இப்போ பெருமாள் வந்து வாமனனா வந்து திருவிக்கிரமனா உலகளந்தார். ஒரு திருவடி சத்தியலோகத்தை நோக்கி போச்சு. அப்ப அந்த திருவடி சொல்லிட்டே போச்சா, ஹலோ ஹலோ பிரம்மா, பிரம்மா ஐம் கமிங், ஆறாவும் சொல்லிட்டு போச்சா. பிரம்மா எப்படி கண்டுபிடிச்சா? பாதத்தின் ஒளி. பத்மா. அப்புறம் வேற என்ன பார்த்தார்? சங்கு சக்கரம். ஏன்னா பெருமானுடைய பாதங்கள்ல இந்த சின்னங்கள்லாம் தெரியுமா. அதனால என்ன சொல்றார், வஜ்ராயுத அங்குஷ துவஜ சக்கர சரோருக வியங்தும். அதாவது இந்த திருவடியில இந்த டாட்டூன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தெரிஞ்சது. சங்கு சக்கரம் துவஜ அங்குஷம் இதெல்லாம் தெரிஞ்சது. இது எதுல தெரிஞ்சது? பாதத்துல தெரிஞ்சது. அடுத்தது சொல்ற ஜெகதீஸ்வரத்துவம் ஆஸ்லிஷ்ய, இதுதான் ஜெகதீஸ்வரன் காமிச்சது. இவர் தான் சர்வலோகேஸ்வரன் எப்படி காமிச்சது? பாதத்துல இந்த சின்னங்கள். பாதுகையில என்ன இருக்கு? ஆஸ்லிஷ்யத்துவம் நிர்பர ருச்சி ஆசீது அனாபரண சுந்தரம். வருகம் பாதத்துக்கு சங்கு சக்கரம் போன்ற ஆபரணங்கள் தேவைப்பட்டது. ஆனா பாதுகைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தேவைப்படலையா. ஏன்னா ஷீ இஸ் நேச்சுரலி பியூட்டிஃபுல். தேசிகன் என்ன சொல்றார், பாதம் வந்து நல்லா இருக்கு, ஆனா அது அழகு பண்ணிக்கிறதுக்கு இந்த சின்னங்கள்லாம் தேவைப்பட்டது. பாதுகைக்கு இதெல்லாம் இருக்கான்னு எல்லாரும் கேட்டாங்க. தேவைப்படலை. ஏன்? ஏன்னா ஒரு நேச்சுரலி பியூட்டிஃபுல், நல்லா இருக்கக்கூடியவா, நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடியவா. அது இது இந்த ஃபவுண்டேஷன், அது ஐ ஷேடோ அதெல்லாம் ஒண்ணுமே போட்டுக்க மாட்டோம். பார்க்கறதுக்கே ஜம்முன்னு இருப்பா. இப்போ நமக்கு இதெல்லாம் தேவைப்படுறது, மேலே போட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனரை போட்டு மேலே இப்படி இழுத்துட்டு அதை இப்படி திருத்திட்டு அப்படி இப்படி இல்லாம, ஏன்னா அப்படி போட்டாலாவது நம்ம நல்லா இருப்போமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பாதுகாதேவி அப்படி இல்லையா, ஒண்ணுமே இல்லாம நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். அதனால அனாபரண சுந்தரம், ஆபரணம் போடாத ஒரு சுந்தரம் பாதுகைக்கு இருக்கு. பாதத்துக்கு கூட சின்னங்கள் தேவைப்பட்டது, பாதுகைக்கு அது தேவைப்படலையே அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். ரத்ன பிரபா பட்டல சக்கர மனோகராத்வம் பத்மாருணம் பதமிதம் துவயி ரங்கவர்த்துகு மன்யே ததே ததுபயம் மணிபாத ரக்ஷே சக்ராப்ஜ மண்டலம் அகிஞ்சன ரக்ஷணார்ஹம். மணிபாத ரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே, துவம் நீ மனோகரா, ரொம்ப பியூட்டிஃபுல். யார் மனோகரா? யாரை கட்டி வைக்கிறது தூணோட?
அதனால மனோகரான பியூட்டிஃபுல்னு அர்த்தம். அதனால சக்கர எது சர்க்குலரா இருக்கோ, பட்டல ரத்ன பிரபா. ரத்ன பிரபானா அது ரத்ன பிரபான்னு ஒரு கமெண்ட்ரியே இருக்கு. லக்ஷ்மி சஹஸ்ரம்ங்க காவியத்தினுடைய கமெண்ட்ரிக்கு ரத்ன பிரபான்னு பேர். அதனால ரத்ன பிரபா சுத்தி மண்டலம் மாதிரி இருக்கு. இதான் யோசிச்சு பாருங்க. பெருமாளுடைய பாதங்கள் மேலேயே இமேஜின் பண்ணுங்க. பாதங்கள், பாதத்தை சுமக்கக்கூடிய பாதுகைகள், பாதுகைகள்லேருந்து வரக்கூடிய ரத்னத்தின் ஒளிக்கற்றை சக்கரம் மாதிரி இருக்கு. 2 பாதுகை பாதம், அதுக்கு கீழே பாதுகைகள், அதுலேருந்து வரக்கூடிய லைட் சக்கரம் மாதிரி இருக்கா. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாதம் எப்படி இருக்கு? தாமரை மாதிரி இருக்கு. ஏன்னா கராரவிந்தேன பதாரவிந்தம் தானே, அரவிந்தம் தானே, தாமரை தானே. அதாவது 2 தாமரை சுத்தி ஒளிவட்டம். அதுக்கு தான் நிறைய பாதுகா சகஸ்ரம் படிச்சவா விதவிதமா கோலங்கள் போடுவா. நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பெரிய சக்கரத்தை போட்டு 2 பாதங்களை போடுவா. 2 தாமரையை போட்டாலும் வசதி தான். அதனால பதம் ரங்கபர்த்து ரங்கநாதத்வயி பத்மாருணம். அதுவும் பாதங்கள் எப்படி இருக்கு? பத்மாருணம். அருணம்னா என்ன? ரெட்டுன்னு அர்த்தம். அருணனா ரெட்டு. ரெட்டு லோட்டஸ் மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பௌத்தத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் இந்த கோவில்ல வெள்ளை தாமரை எடுத்துன்னு போயிருந்தா இருக்கும். ஏன்னா சம்ஸ்கிருதம் அமரகோஷத்துல புண்டரீகம்னா ரெட் லோட்டஸ் இல்ல ஒயிட் லோட்டஸ்னு அர்த்தம். நீங்க அந்த ரெட்டை விசேஷிக்கணும். புண்டரீகம்னா ஒயிட் லோட்டஸ் தான். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் தானே. சரஸ்வதி வெள்ளை தாமரையில தான் இருக்கும். அதுக்கு ஒன்று நீங்க ரெட் பெயிண்ட் அடிச்சுட்டீங்கன்னா மகாலட்சுமி உட்காந்துருவோம். உதிக்கின்ற செங்கதி உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கணி மென்கணி குங்குமத்தோயவென்ன விதிக்கின்ற வேணி அபிராமி எந்தன் பிழுத்துணையே புரியா. அதனால இந்த ரெட் கலர்ல இருக்குமா பெருமாளுடைய பாதங்கள். பத்மாருணம் மன்யே நான் நினைக்கிறேன் தத் உபயம் சக்கராப்ஜ மண்டலம். பெருமாள் பாதுகையிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை சக்கரம் மாதிரி இருக்கு. பெருமாளுடைய பாதங்கள் தாமரை மாதிரி இருக்கு. சொல்லிட்டு ரக்ஷணார்ஹம் நம்மை காக்கும் பொருட்டு இருக்கின்றது அப்படின்னு தேசிகன் 1008 ஸ்லோகங்கள்ல கிட்டத்தட்ட 500வது ஸ்லோகம் இது. முதல் ஸ்லோகத்திலேருந்து 250வது ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் 250 ஸ்லோகத்துக்கு 40 மணி நேரம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கேட்ட மாதிரியே 1 மணி நேரம் நீங்க தினமும் கேட்டேன்னா 40 நாள்ல முடிச்சுடலாம். அரை மணி நேரம் கேட்டேன்னா 80 நாள்ல முடிச்சுடலாம். 15 நிமிஷமா கேட்டேன்னா பெருக்கிக்குங்க. அது கேட்கவே போறது இல்லைன்னு சும்மா அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை லிங்க் அனுப்பிச்சுடுறோம். 40 மணி நேரம் சொல்லியிருக்கோம். அதுல 250 ஸ்லோகம் ஆயிடுச்சு.